அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய குடும்பத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும், மன அமைதியை கொடுக்கணும், வாழ்க்கையில் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பெருக வேண்டும் அப்படின்னு ஈசனை வேண்டி வாழ்த்தி, இப்போ நம்ம போகக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது காற்று ராசிங்க. அந்த இடத்துல 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிற பஞ்சாங்கம் மூலியமாக. இப்போ இந்த 5 கிரக சேர்க்கை எப்படின்னா பல பேருக்கு கன்ஃபியூஸுங்க. அதுவும் காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவங்க. பயமாக இருக்குதுங்க, இந்த மாதம் என்ன இதாகுமோ அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துடைய வேல்யூ அப்படின்னு இருக்குது. அப்போ இது காலசக்கரத்துக்கு 11ஆம் இடம், அபிலாசை ஆசையை கூட்டக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால நிறைய ஒரு பிரளயம் அப்படிம்பாங்கள, அது மாதிரி போராட்டம், சச்சரவு, கன்ஃபியூஸு. இப்போ பாருங்களேன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது என்னன்னா அரசியலில் எல்லாம் இப்போ கட்சியில் எலெக்ஷன் வர்றதுனால பாருங்கள், எங்கே சேர்றது, அவங்க இங்கே சேர்றது, இந்த மாதிரி அமைப்பாகுது. சனி பகவான் மீனத்தில்ங்க, குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில், கேது எங்கே இருக்கார் சிம்மத்தில், மற்றது எத்தனைங்க? அப்போ இந்த 5-6 கிரக சேர்க்கை சந்திரன் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார். 5 கிரக சேர்க்கை இந்த 20 நாளில் பல மாற்றத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் கொடுத்துரும். அரசியலில் ஒரு வேகம், துரிதம், சில விஷயங்களை புரட்டி போடக்கூடிய அமைப்பு. எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் கன்ஃபியூஸ் தாங்க சொல்லப்போனால். அப்படி இருக்குது இப்போ காலகட்டங்கள். அரசாங்கத்துறை, கோயில், திருக்கோயில் விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், கோயிலில் விழாக்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, பொதுமக்கள் சனங்கள் கூடக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதாகும். நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் ஒரு தடமாற்றம், தடையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். கவனம் தேவை. பஞ்சபூத தத்துவத்தில் கவனம் தேவை அப்படிங்கிற அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கூட்டுக்கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல காற்று ராசியான கும்பத்தில் இந்த 5 கிரக சேர்க்கை 4. வண்டி, வாகனம், வீடு, இதெல்லாமே மாற்றம், ஏற்றம். வண்டியில் போகும்போது கவனம் தேவை. ஆல்ட்ரேஷன் பண்ணுவங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க முடிக்காமல் பிரேக் ஆகி நிற்கும். இந்த சல்லி தோஷம், அப்பாவளியில் பிரச்சனை வர்றது, அப்பாவளி சொத்தில் பிரச்சனை வர்றது, திடீர்னு பிரச்சனைகள் தலை தூங்குறது, வீட்டில் சண்டை சலசலப்பு, பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்கிறது. இது எல்லாமே விருச்சிகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம், அல்லது வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்குது. குழந்தைங்கள்ட்ட சண்டை, வீட்டுக்கு வந்தாவே தலைவலிங்க. அது மாதிரி இந்த 20 நாள் ரொம்ப போராட்டமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ விருச்சிகத்துக்கு எந்த இதில் கவனம் தேவைன்னா, உடல் ஆரோக்கியத்தில். சொத்து, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்கணும் வேண்டாங்க, பொறுமையாக இருங்க, அவசரப்பற்ற வேண்டாம். இந்த கிரகண தோஷம் மாதிரி இருக்குது. அப்போ சிலருக்கு மருத்துவ செலவை கொடுத்துரும், தலை சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும், வயிறு உபாதைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த கிரக சேர்க்கையை ஃபஸ்ட்டு என்ன செய்யும் தெரியுங்களா? மருத்துவ செலவில் தான் கை வைக்கும். அதை தான் செய்யும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஏதாவது கெட்ட பெயர் அவதூறாக கொடுத்துரும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பன், பங்காளி வீடு, செவ்வாய் புதனுங்க, பகை, சண்டை சச்சரவு,
நீ அங்கே போன அவ்வளோ மொய் எழுதுன, நான் இங்கே வரும்போது நீ இப்படி வச்சுருக்க, எதுக்கு எடுத்தாலும் நீ அவனை தான் நல்லா உயர்த்தி வச்சு பேசுகிற, என்னை வந்து கேவலப்படுத்துகிற, இப்படி சொல்லாத விஷயத்துக்கோ அல்லது இந்த பழைய புராணம் பழைய கதையெல்லாம் இழுத்து வச்சு பேசுவாங்க. அப்போ உங்களுடைய செயல்பாட்டில் ரொம்ப ரொம்ப விஷயத்துக்கு, தொழிலுக்கு, வருமானத்துக்கு, வேலைவாய்ப்புக்கு, ஒரு புதிய காரிய ஒப்பந்தத்துக்கு எல்லாத்துலேயும் கவனம் தேவை. விருச்சிகம் அமைதியாக இருக்கணும். ஆர்ப்பாட்டம் பண்ணினீங்க அவ்வளோதான். ஏன்னா கிரக சேர்க்கை அத்தனை மோசமாக இருக்குது. பாவகிரக சேர்க்கையோடு இருக்கும்போது பல விஷயத்த போராடி தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். நிறைய பேர்த்துக்கு நல்லா தான் இருந்தேன், எப்படியே இந்த கால் தடுக்கின மாதிரி இருந்துச்சு, அப்படியே சுளுக்கிக்கிச்சு, அப்படியே பாயிண்டில் எனக்கு இதாகிடுச்சு, ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு நான் உழுவவே இல்லைங்க அப்படிம்பிங்க. அந்த அளவுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு எலும்பை பாதிக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் இல்லை, அதனால் புதிய ஒப்பந்தமெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க. கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டுறாதீங்க. கந்த குரு கவசம் கேட்டுகிட்டே வாங்க. பிரசித்த பெற்ற அறுபடை முருகனில் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் முருகனுக்கு போயிட்டு தேன், பால், பன்னீர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அடிக்கடி விபூதி எடுத்து இட்டுக்கிட்டு வாங்க. முருகனுடைய ஓம் சரவண பவ அடிக்கடி சொல்லிக்கோங்க. நல்லா இருக்கு, சரிங்களா? பயப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.